ஹாய் ஹலோ வணக்கம். என் ஹஸ்பண்ட் 2 நாள் டூருக்கு போனதில் தனுஷ்கோடியிலேருந்து எனக்காகவும், காரைக்குடியிலேருந்து என் தங்க பிள்ளைக்காகவும் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காரைக்குடியிலேருந்து வாங்கினது. ஸோ தங்க பிள்ளைக்காக சொப்பு சாமான் மாதிரி வாங்கியிருந்தார். ஸோ இந்த கார் மோட்டார் வந்து கவினுக்கு ஃப்யூச்சரில் எதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் கொடுத்தா யூஸ் ஆகும், அதனால வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து சிப்பியாலேயும் சங்காலேயும் செஞ்ச ஸ்டிக். ஸோ இந்த சைனீஸ் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்போவுமே ஒரு கொண்டை போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால் எனக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். அண்ட் இந்த பேண்டு அண்ட் இந்த மணியுமே வந்து சங்காலையும் சிப்பியாலையும் செஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எப்பவுமே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. நம்ம கேட்காம சில டைம் சர்ப்ரைசிங்காக வாங்கிட்டு வருவாங்கல்ல, அது கொடுக்குற ஹாப்பினஸ்ஸே தனி தான். ஸோ ஃபைனலி இவரும் நம்ம கேட்காம ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் அன்றைக்கே அதை போட்டுட்டேன். அண்ட் இந்த டாய்ஸ் எல்லாமே கவினுக்காக அவங்க அப்பா காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார். நம்ம பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண உரல், அரிசி கொடுத்துறது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ரிப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. தங்க பிள்ளைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அந்த ஓலையில் பின்ன அந்த கவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த சங்கு வந்து அவர் கவினுக்காக கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னார். எப்போவுமே எனக்கு ஒரு திங்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸோ ஏதோ வாங்குறத விட அதுக்கு கொடுக்குற அந்த கவர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களோட ஸ்பெஷல் பர்சன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.